My dear students, parents and teachers, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சத்யா from SS Academy, கோவை, former principal of CBSE Senior Secondary School, motivational speaker, stress management specialist. என்ன ரெடி ஆயிட்டீங்களா? Action plan for next 100 days. இன்னைக்கு நாம பார்க்க போறது அதை பத்தி தான். The wheel of success. There are 4 wheels. என்ன சார் அந்த 4 wheels? நாங்கள் கார் வீல் பார்த்துருக்கோம், ஆட்டோ வீல்ஸ் பார்த்துருக்கோம், சைக்கிள் வீல் பார்த்துருக்கோம். அது என்ன சார் வீல்ஸ் ஆஃப் சக்ஸஸ்? இது எல்லாம் உங்களுக்காக என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் டிசைன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இது நாட் ஓன்லி ஃபார் CBSE ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்ட், எனி போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், கிரேடு 10 and 12 யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். என்ன ரெடியா போலாமா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வீல் ஆஃப் சக்ஸஸில் டெய்லி வீல். அது என்ன சார் டெய்லி வீல்? டெய்லி மீல்ஸ் எங்களுக்கு தெரியும், அது என்ன டெய்லி வீல்ஸ் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டெய்லி வீலில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெய்லி வீலில் நீங்கள் 4 செக்மெண்ட்டாக அதை டிவைட் பண்ணிக்கணும். மார்னிங் 5 o'clock - 7 o'clock வரைக்கும் ஒரு செக்மெண்ட். அப்புறம் நீங்கள் ஸ்கூல் போயிடுவீங்க, அது செகண்ட் செக்மெண்ட். அதுவும் இதில் இன்க்ளூட் தான் உங்களுடைய லேர்னிங்கில். தேர்டு ஒன் ஈவினிங் 5 o'clock ஒரு 7:30 வரைக்கும் ஒரு 30 minutes to 45 minutes பிரேக் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அப் டு 10:30 வரைக்கும் த 4th செக்மெண்ட். இந்த மாதிரி தான் இந்த டெய்லி வீல்ங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே சார், டெய்லி வீலில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹேவ் ஸ்மார்ட் கோல்ஸ், டேக் நோட்ஸ், கிளியர்லி டிஃபைன் யுவர் கோல் ஆன் த டே, டேக் ஆஃப். இன்னைக்கு உங்களால் எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்க முடியும்? மினிமம் 2 சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம், மெயின் சப்ஜெக்ட்ஸ், ஆர் மேக்ஸிமம் 3 ஒரு நாளைக்கு. அப்படி பண்ணும் பொழுது அது நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட், மார்னிங் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கலாம், ஈவினிங்கில், நைட்டில் எப்படி வேணாலும் படிக்கலாம். இது நடுவில் உங்களுடைய ஹோம்ஒர்க், அதுக்கு எல்லாத்துக்குமே டைம் அலாட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறது ஒரு சாம்பிள் தான். அது எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறதையும் பிக்சர் நம்மளுடைய வீடியோலேயே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் பிளானில் இறங்குங்க, ட்ரை பண்ணுங்க. முடியாதது எதுவும் இல்லை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரி சார், நாங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். எந்த டேலேருந்து சார் அது ஆரம்பிக்கிறது? அதெல்லாம் இல்லை, இம்மீடியட்டாக ஆரம்பிக்க வேண்டியதுதான், நமக்கு டைம் எல்லாம் இல்லை. ஸோ டெய்லி வீல்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்துலேருந்தே ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்போ தானே சாம்பியன் ஆக முடியும். அப்போது நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த வீல். ஏன் வீல் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு இருக்குன்னா, வீலோட ஸ்பெஷாலிட்டி அது கீப் ஆன் மூவிங். அது ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எனர்ஜி லெவல் அப்படியே அப்வர்ட்லேயே இருக்கும். ஓகேவா? அப்போது நாங்கள் சார் ஏதாவது லேகிங் ஆச்சுன்னா, ஒரு நாள் நாங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறோம், அதை எங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களால் அந்த டெய்லி வீலை ஃபாலோ பண்ணும் பொழுது உடனே இமீடியட்டாக எஃபெக்டிவாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு சில டைம் லேகிங் வரலாம். அந்த டைம் லேகிங் வந்தால் அதை நோட் பண்ணி வைங்க. சரி சார், இன்னைக்கு கோலை
ஒரு இது 1 or 2 எங்களால் அச்சீவ் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாத கோலை நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல கிளியர் பண்ணிடணும். இதை எவ்ரிடே இது மாதிரி எஸ்கலேட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய வெல்ஃபேருக்காக தான், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு தான். இதை நீங்க மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். இதுல எதுவுமே there is no strict rules. நீங்க அச்சீவர் ஆகணும் தான், நீங்க பெர்ஃபார்மர் ஆகணும் தான், நோ காம்ப்ரமைஸ். அந்த டேவை, அந்த டேவோட கோலை அச்சீவ் பண்ண பாருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது த வீல் ஆஃப் சக்சஸ்ல வீக்லி வீல்ஸ். அது என்ன சார் வீக்லி வீல்ஸ்? ஆமா, டெய்லி வீல்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அப்ப வீக்லி வீல்ஸ் வரும்பொழுது ஒரு ரெஸ்ட் இருக்கணும்ல. அதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த நீங்க வீக்லி வீல்ஸை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா, 7 அதை டிவைட் பண்ணணும். அந்த வீலை 7 டிவைட் பண்ணிட்டு டே 1லேருந்து டே 6 வரைக்கும் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, கோலை எதெல்லாம் ரீச் பண்ணியிருக்கீங்க. கோலை ரீச் பண்ணியிருந்தா அந்த டேவோட இதில் க்ரீன், கோலை ரீச் பண்ணாததில் 2 இது நம்ம பண்ணல அப்படின்னா ஸோ 2 ரெட்டில் அதை மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்படி மார்க் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு டவுட் வரும், சார் எந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது? டே 1ங்கிறது நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ டே 6, அது டே 7th இந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். ஒரு half a day ஒரு பிரேக் விட்டு திருப்பி கண்டினியூ பண்ணணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி கோவை. இந்த வீக்லி வீல்ஸ் டெய்லி வீல்ஸ் மாதிரியே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, there are 4 weeks. இப்போ நமக்கு இருக்கிறது நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 months டைம் தான். இந்த 3 months டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நியர்லி ஒரு 12 weeks தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் நம்பணும், இது நடக்கும்னு நம்பணும். அப்படி நீங்கள் நம்பினாதான் இது எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ஹியர் அண்ட் தேர் எரர்ஸ் இருக்கலாம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்கலாம். ஆனால் இந்த வீல் ஆஃப் சக்ஸஸை நீங்கள் நம்பினாதான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால டோன்ட் மிஸ் இட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் பார்க்க போகிறது மந்த்லி வீல்ஸ். மந்த்லி வீலை அகெயின் 4 செக்மெண்ட்ஸாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். அந்த 4 செக்மெண்ட்ஸில் வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 இதில் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் அதை மார்க் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ அந்த மந்த்லி வீலை அசஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் என்ன ரீடிஃபைன் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். அப்போ அந்த மந்த்லி வீல்ங்கிறது 3 வீல்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 3rd வீல் வரும்பொழுதே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போயிடுவீங்க, ஓகேவா? அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்பதான் உங்களுடைய இந்த 3 வீல்ஸும் முடிஞ்சு 4th வீல் வந்து சக்ஸஸ் வீலாக போகும், ஓகேவா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.